ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 98 நம்ம பார்க்க போறோம். நருட்டோ கூரனோட ஜுட்சுவை மொத்தமாவே பிரேக் பண்ணிருப்பான். இத பார்த்த கூரனே பயங்கர ஷாக்காவா. ரிஞ்சி தூரத்துல இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு லீஃப் நிஞ்சாஸ்ல அவ்வளோ பேட் ஒன்னும் இல்ல போல அப்படின்ட்டு சிரிப்பான். கோசு கூரனுக்கு என்னாச்சோன்ட்டு ஓடுவான். ரிஞ்சியும் பின்னாடியே போவான். யாமட்டோ, நருட்டோ, சக்குரா அண்ட் சாய் 4 பேருமே வந்திருப்பாங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா அப்படின்னு கேட்பா கூரன். நருட்டோ யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்பான். அந்த ஜுட்சு உன்னோட தான் சொல்லி கேட்பாரு ககாஷி. பெருசு சொல்லி கொடுத்த கொலாபரேஷன் இன் ஜுட்சு அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறம் மொத்தத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்பா நருட்டோ கூரன் கிட்ட. மறுபடியும் நலவாய் பேசுறவனா, இந்த மாதிரி ஆகணும்னு ஏதாவது ஆசை இருக்கான்னு சொல்லி ஹினாட்டாவை காட்டுவா. நருட்டோ ஹினாட்டாவா அவளை என்ன பண்ணுன்னு சொல்லி கத்துவான். இப்போ என்ன பண்றதுன்னு ககாஷி கிட்ட கேட்கவும், ஹினாட்டாவை பணைய கைதியை பிடிச்சி வச்சிருக்கா, இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது தான் நல்லது, அந்த கிறிஸ்டலை உடைச்சோம்னா உள்ள இருக்க ஹினாட்டாவுக்கும் பிரச்சனை அப்படின்பாரு ககாஷி. யாமட்டோ ரொம்பவுமே மோசமான சிச்சுவேஷன் தான் அப்படின்பாரு. கூரன் சிரிச்சுட்டு, உங்களோட சிச்சுவேஷன் இதுதான் புரிஞ்சுக்கிற அளவுக்குனாவது இருக்கே அப்படின்ட்டு வருவா. யாமட்டோ சாய் கிட்ட ஓப்பனிங் கிடைச்சா மேல இருந்து அட்டாக் பண்ண அப்படின்பாரு. சரின்பா. நருட்டோ காமடாட்சு கிட்ட அந்த ஜுட்சுவை இன்னொரு தடவை பண்ணலாம் அப்படின்பா. லாஸ்ட் ஒன் டைம் தான் அப்படிங்கும் காமடாட்சு. யாமட்டோ ஒரு அடி வைக்கவுமே கூரன் நகராது அப்படின்பா. இதான் சான்ஸ்ன்ட்டு நருட்டோ அவனோட கொலாபரேஷன் ஜுட்சுவை பண்ணுவான். ககாஷி வேணான்னு கத்துவாரு. கூரன் இந்த கொலாபரேஷன் ஜுட்சுல வந்த தண்ணியவே மொத்தமா கிறிஸ்டலா மாத்திட்டு, என்னால எல்லாத்தையுமே கிறிஸ்டல் ஆக்க முடியும், எங்களோட சண்டை போடுறதுக்கு உனக்கு வயசு வேணும் தம்பி அப்படின்ட்டு கிறிஸ்டல் ஸ்டைல் பஸ்ட் கிறிஸ்டல் ஃபாலிங் டிராகன் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. காமா கீசி காமடாட்சு கிட்ட ஓடிடுறா தம்பி அப்படின்னு கத்துவான். எல்லாருமே பிரிஞ்சிருப்பாங்க. யாமட்டோ எல்லாருமே சேஃபான்னு சொல்லி கேட்பாரு. சாயும் சக்குராவும் சேஃபா தான் இருக்கும் அப்படின்பாங்க. நருட்டோ என்ன கருமம் இது அப்படின்னு கேட்பான். ககாஷி அவனோட ஜுட்சுவை மட்டும் கிறிஸ்டல் ஆக்கல, அதை உனக்கு எதிராவே யூஸ் பண்றா, இப்போதைக்கு அவளோட கவனத்தை நான் பாத்துக்கிறேன், நீ எப்படியாவது ஹினாட்டாவை காப்பாத்தி பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிரு அப்படின்பாரு. நருட்டோ ஆனான்னு சொல்ல வரும்போது, இப்போதைக்கு ஹினாட்டாவோட உயிர் தான் நம்மளோட டாப் ப்ரியாரிட்டியா இருக்கணும் அப்படின்பாரு. கூரன் உலையதெல்லாம் வேலைக்கே ஆகாது, உங்களோட ஃப்ரெண்டை நான் பணை கைதியை பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு டிராகன் மேல ஏறி பாப்பா. யாமட்டோவும் ககாஷியும் முன்னாடி வருவாங்க. வந்துட்டானுங்க அப்படின்பா. ககாஷி ஹினாட்டாவை போக விடு, என்ன பணைய கைதியை புடிச்சுக்க அப்படின்பாரு. யாமட்டோ ஷாக் ஆவாரு. கூரன் நல்ல ட்ரை தான் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருவா. திடீர்னு பார்த்தா சாய் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருவான். கிறிஸ்டலை யூஸ் பண்ணுவா கூரன். சாய் எஸ்கேப் ஆயிருப்பான். ககாஷி நருட்டோ இப்ப அப்படின்னு கத்துவாரு. நருட்டோ காமடாட்சுன்னு சொல்லவும், காமடாட்சு ஹினாட்டாவை கிறிஸ்டலோட முழுங்கிரும். அவ்வளவு ஈஸி எஸ்கேப் ஆறக்கு விட மாட்டேன் அப்படின்ட்டு கூரன் அட்டாக் பண்ண போவா. நருட்டோ, காமடாட்சு, ககாஷி, யாமட்டோ, சாய் 5 பேருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கூரன் துணி அழுக்காயிச்சுட்டு கவலைப்படுவா. இந்த இடத்துக்கு கோசு வந்திருப்பான். கூரன் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். ஓகே தான் சொல்லவும், ரிஞ்சி இப்பதான் ரிலீஃபா இருக்கு அப்படின்பா. எப்படியும் தப்பிச்சு ஓடுறப்ப ரொம்ப வேகமா ஓடுவானுங்க, அவனுக்கு மேல ஒரு கண்ணு வச்சுக்க ரிஞ்சி அப்படின்பா. மிஸ் பண்ணவே கூடாதுன்னு. சரின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டார்கெட் அப்பியர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ காமடாட்சுவை முழுங்கின ஹினாட்டாவை வெளியே கொண்டு வா அப்படின்பா. பார்த்து தம்பி பொறுமையா பண்ண அப்படிங்கும் காமா கீச்சி. வெளியே கொண்டு வரும்போது நருட்டோ பொறுமையான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பான். காமடாட்சு ஒரு பூச்சியை பார்த்துட்டு செய்யற வேலையில சொதப்பிரும். கீழே பொத்துன்னு விழுகவும் எல்லாருமே பயந்துருவாங்க. நருட்டோ கிராக் வரதை பார்த்துட்டு, ஐயோ என்னடா அது கிராக் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு பயங்கரமா அலறுவான். சக்குராவும் கீபாவும் ஹினாட்டா அப்படின்ட்டு வருவாங்க. பெரிய கிராக் ஆயிருக்கும். ஒரு வழியே ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்பா. நருட்டோ பாக்குன்னு வந்திருக்கோம், சே லேட்டா வந்துட்டான் அப்படிங்கும். இதுக்கப்புறமா சீனோவோட பாராசிட்டிக் இன்செக்ட் மாட்டி இருக்க முடியாது அந்த ஜுட்சுல, அதை அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. எதிரி கிறிஸ்டல் ஸ்டைல் ஜுட்சு பண்ணிருக்கான் அப்படிங்கும். பாக்கும் நாங்க நினைச்ச மாதிரியே தான் அப்படின்பாரு ககாஷி. பாக்கும் அனலைஸ் பண்ணதுல சீனோவோட பூச்சிக்கு உள்ள வெளியன்னு எல்லாமே கிறிஸ்டலைஸ்டு மெட்டீரியலா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாக்கும். அப்ப அவ சொன்ன மாதிரியே தான் அப்படின்ட்டு ககாஷி, அவளால எல்லாத்தையுமே கிறிஸ்டலைஸ்டா மாத்த முடியுது அப்படின்பாரு. தொல்லை பிடிச்ச ஜுட்சு தான் அப்படின்பாரு யாமட்டோ. அது மொத்தத்தையுமே மாத்துது அப்படிங்கும் பாக்கும். குறிப்பா சீனோவோட பூச்சியோட உடம்புல இருக்க ஃப்ளூயிட் கண்டென்ட் முதல் கொண்டு அது கிறிஸ்டலைஸ்டா மாத்திருக்கு அப்படிங்கும். இந்த பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா மனுஷங்க உடம்புல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன். நம்ம உடம்புல இருக்க ரத்தம், அப்புறம் சளி, நம்ம துப்புற எச்சையில இருந்து நம்ம உடம்புல இருக்க தண்ணி மாதிரியான விஷயங்களை தான் பயோ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே கிறிஸ்டலா மாத்துதுன்னு சொல்லுவோம். உடனே ஹொக்காகே கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்பாரு. நருட்டோ சுனாரி பாட்டினால கண்டிப்பா ஹினாட்டாவை குணப்படுத்த முடியும் இல்லையா ககாஷி சென்சேன்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி எமோஷன் ஆவான். ககாஷி பொறுமையாரு நருட்டோ அப்படின்னு சொல்லும் போது, ஹினாட்டா இருந்த கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா திரும்ப கிராக் ஆகி அப்படி வெடிக்கும். எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த பாயிண்ட்ல ஹினாட்டாவோட உடம்புக்கு எதுவும் ஆயிருக்காது. சக்குரா ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவா. ககாஷி சக்குராவை கூப்பிடவும், இவ உயிரோட தான் இருக்கா அப்படின்பா. நருட்டோ இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்பா. காமடாட்சு நான் பயந்தே போயிட்டேன் அப்படிங்கும். ஒரு பூச்சிக்காக செஞ்ச வேலை விட்டையில பயந்து தாண்டா ஆகணும் அப்படிங்கும் காமா கீச்சி. ககாஷி ஷீனோ கிட்ட என்னன்னு கேட்கவும், போன தடவை என்னோட பூச்சி அந்த கிறிஸ்டலுக்குள்ள இருந்து வெடிக்கும் போது அதுவும் பீஸா போயிருச்சு அப்படின்பா. சொல்ல போனா அந்த விஷயத்தை ககாஷியும் பார்த்திருப்பாரு.
உள்ள இருந்த ஒவ்வொருத்தனும் அந்த கிறிஸ்டல் வெடிக்கும் போது சேர்ந்தே வெடிச்சிருப்பாங்க. அதை திங்க் பண்ணிட்டு ஹினாட்டா தப்பிச்சதுல பரவாயில்ல அப்படின்பாரு. ஹினாட்டா நகர முடியாம இருப்பா, இருந்தாலும் அவ அந்த ஜுட்சுல அட்டாக் பண்ண வரும்போது என்னோட உடம்புல இருக்க எல்லா சக்ரா பாயிண்ட்ஸ்லயுமே என்னோட சக்ராவை வெளியே செலுத்தினேன் அப்படின்பா, ஒரு பேரியர் மாதிரி. அப்படிங்கும் போது ஷீனோ அவளால அப்படின்னா எல்லாத்தையுமே கிறிஸ்டல் ஆக்க முடியாது இல்லையா, ஏன்னா சக்ராவை கிறிஸ்டலைஸ் பண்ண முடியல அப்படின்பா. ககாஷி குயிக்கே யோசிச்சு செயல்பட்டிருக்க அப்படின்ட்டு பாராட்டுவாரு. கீபா ஹியூகா ஃபேமிலி கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாத என்ன அப்படின்பா. நருட்டோ நீ பொழைச்சதுல சந்தோஷம் அப்படின்பா. என்னால ஏதாவது கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்க நருட்டோ அப்படின்பா ஹினாட்டா. என்ன சிலித்தனமா மன்னிப்பெல்லாம் கேட்கற அப்படின்பா நருட்டோ. நீ பொழைச்சதே சந்தோஷம் அப்படின்ட்டு ரொம்ப டயர்டா இருப்பா. யாமட்டோ ககாஷியை கூப்பிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹினாட்டாவை பாப்பாரு ககாஷி. அவ ஓகே தான் அப்படின்பா. இருந்தாலுமே ககாஷி இப்போதைக்கு இங்க இருந்து திரும்பி போறதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்பாரு. நருட்டோ ஒத்துக்க மாட்டான். இவ்வளவு கோவப்படாத அப்படின்பாரு. கீபாவுமே எந்திரிச்சிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவங்கள தேடி வந்திருக்கோம், இப்போ அவங்கள நம்ம கையில இருந்து நழுவ விட்டோம்னா அடுத்து லீஃபுக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்பா. சரி இதான் பிளான் கேட்டுக்கங்க அப்படின்பாரு ககாஷி. 2 டீமா பிரியருக்கு தேவையான ஆட்கள் இருக்காங்க. சாய் அப்புறம் சக்குராவை ஹினாட்டாவை பாத்துக்க சொல்லுவாரு. நம்ம அவங்களோட இடத்த கண்டுபிடிப்போம் அப்படின்பாரு ககாஷி. மெயினா எப்படியும் போற வழியில அவங்களோட வாசனைகளை அழிச்சிருப்பாங்க. அக்கமாருனால கூட மோப்ப முடிக்க முடியாது. நம்மள கவனிக்கிற வவ்வால்களை வச்சுதான் நம்ம அவங்கள பிடிச்சாகணும். ஆனா அதையுமே அந்த வவ்வால்கள் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி கொஞ்சம் கவனமா தான் அதை ஃபாலோ பண்ணி போயாகணும், ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்பாரு. நருட்டோ இதை கேட்டுட்டு இவங்களை ட்ராக் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்பா. ககாஷி கூரன் இதுக்கு முன்னாடி ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிருப்பா இல்லையா, நருட்டோ உடைச்சிருப்பான். அந்த மாதிரி நீங்க எங்க எது பார்த்தாலும் சரி அட்டாக் பண்ண வேண்டாம், அட்டாக் பண்ணி அவங்களை பிடிச்சிடலானுங்கிற எண்ணத்துக்கும் வர வேண்டாம், அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்றது தான் நம்மளோட முக்கியமான மிஷனே அப்படின்பாரு ககாஷி. புரிஞ்சுதான்னு கேட்கவும் புரிஞ்சுது அப்படின்பாங்க. காமா கிச்சி அப்படின்னா நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கோ. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு சரின்பா. பார்க்கணும் அப்படின்னா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கோ. ககாஷி தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்பாரு. சமன் பண்ண அனிமல்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ககாஷி வாங்க நம்ம போலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பி இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க மரத்துல காட்டுவாங்க. காப்புட்டோ இருப்பா. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். கூரன் மறைவிடத்துக்கு வரவும் யுகிமாரு நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்பா. யாருன்னு கேட்டா ஹெட்பேண்ட் போட்டிருந்த ஒருத்தன் அப்படின்பா. ஒருவேளை அவனோ அப்படின்னு ரிஞ்சி கேட்கவும் இதுக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொன்னீங்க அவனான்னு சொல்லி கேட்பா கூரன். இதுக்கு முன்னாடியே காப்புட்டோ கூட இருக்கும்போது பார்த்தேன், அவன் தான் நான் எங்க போகணுங்கிற விஷயத்த சொன்னான், என்ன அவங்களோட கூப்பிட்டான், நான் போக மறுத்துட்டேன், ஏன்னா என்னோட இடம் வேற ஏதாவது இருக்கலாம் இல்லையா அப்படிங்கவும் கோசு இது கோஇன்சிடென்ஸா இருக்குமோன்னு சொல்லி கேட்பான். அப்படியாதான் இருக்கும், ஏன்னா அவங்க நம்மளையும் இந்த பையனையும் ஒன்னா பார்க்கல இல்லையா அப்படின்பா ரிஜி. கூரன் கிட்ட அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பான். ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்ட்டு யுகிமாரு கிட்ட நீ பார்த்த இல்ல அது என்ன உன் ஃப்ரெண்டா, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்பா. அவங்கள ட்ராக் பண்ண போறியான்னு ரிஞ்சி கேட்கவும் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா நான் அதுலதான் இருப்பேன் அப்படின்பா. காபுட்டோ அது கெட்ட பழக்கம் அப்படின்பா. யுகிமாரு காபுட்டோ அப்படிங்கவும் அவசரப்பட்டு மாட்டிக்காத கூரன் அப்படின்பா. என்னதான் சொல்ல வரேன்னு கத்துவா. நீ எல்லாம் லக்ல எஸ்கேப் ஆயிருக்க, யுகிமாரு மட்டும் அவங்களோட போயிருந்தா பிளானே சொதப்பி இருக்கும், லார்ட் ஒரோச்சிமாரு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போயிருக்கும் அப்படின்பா. ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறமா ஏரியில காட்டுவாங்க. காபுட்டோ கோசுவை தவிர்த்து மிச்சம் இருக்க 4 பேர்த்த இங்கே இருங்க, லீஃப் சேர்ந்த நிஞ்ச எப்ப வேணா வரலாம், அவங்க எங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்பா. எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லி கேட்பா ரிஞ்சி. கூரன் காபுட்டோ சொல்றத மட்டும் கேளு அப்படின்பா. சரின்பா சாரி கேட்டுட்டு போவான் காபுட்டோ. கோசு மற்றவங்கள பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ டெய்லி லைஃப்ல பார்க்காத ஒண்ணு, துடுப்ப போடு போக போக நீயே தெரிஞ்சுக்குவே அப்படின்பா. யுகிமாரு கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றான்ட்டு காபுட்டோ ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்பான். போன தடவை கொடுத்த மெடிசனுக்கே எனக்கு தலை ரொம்பவுமே வலிச்சது, பேட் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்பா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூரன் இருக்கால அப்படின்பா. என்ன பாதுகாப்பேன்னு சொல்லி யுகிமாரு கேட்கவும் ஆமா அப்படின்பா. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. கீபா ஒரு செகண்ட் அவங்கள மிஸ் பண்ணோம்னா கூட ஆரம்பத்துல இருந்து தேட வேண்டியதா போதுன்ட்டு செம கடுப்புல வருவான். நருட்டோ நம்மளால எங்கேயும் ஃப்ரீயாவே போக முடியல இந்த வவால்கள்னால அப்படின்பா. வேற வழியே இல்ல, ரிஸ்கா இருந்தாலும் இதை பண்ணுவோம் அப்படின்பா ஷீனோ. எல்லாருமே ஸ்டாப் ஆயிருப்பாங்க. ககாஷி ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாரு. ஷீனோ நருட்டோ சொன்ன மாதிரி வவால் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருக்காது, நம்மளோட வேலையை எச்சுதான் பண்ணும், இதை ரிவர்ஸ் பண்ணலாம், அதை அவாய்ட் பண்றதுக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பா. அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. ஷீனோ வவால் கிட்ட இருந்து வர சூப்பர்சானிக் வேவ்ஸ் நம்மள ரீச் பண்ணும்போது தான் நம்ம இங்க இருக்கும்னு அதுகளுக்கு தெரியும், அதுக்குன்னு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கு, அதுகிட்ட இருந்து விலகறதுக்கு பதிலா அதுக்கு பக்கத்தால போகணும், நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா அது எதிரிக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு போகும்ல அப்படின்பா. கீபா புரிஞ்சது அப்படின்பா. ககாஷி நீ சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நருட்டோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்பான். கீபா எல்லாருமே சுனின் அப்புறம் ஜொனின் தானே, ஓ இங்க ஒரு கெனின் இருக்காண்டான்ட்டு நக்கல் பண்ணுவான் நருட்டோவ. கீபா என்ன சண்டை போடணும்னு ஆசையா இருக்கா, எனக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்பா நருட்டோ. நிஜமாலுமான்னு கேட்பான் கீபா. ஷீனோ அவனோட ஐடியாவை பத்தி கேட்கவும் அதை ட்ரை பண்ணி பாத்திரலாம் அப்படின்பாரு ககாஷி. நருட்டோ கிட்ட 3 குளோன்ஸை கிரியேட் பண்ணி ஒவ்வொன்னையும் 10 மீட்டருக்கு தொலைவில் அனுப்பு அப்படின்பாரு காட்டுக்குள்ள. ஏன்னு
நருட்டோ கேட்க வரும்போது சொல்றத மட்டும் செய் அப்படின்பாரு ககாஷி. சரின்ட்டு ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். நருட்டோ வவ்வால்கள் நம்மள கண்டுபிடிச்சிடாதான்னு சொல்லி கேட்பான். அதாண்டா நமக்கு வேணும் அப்படின்பாரு ககாஷி. ஒரு வவ்வால் போறத ஷீனோ பார்த்துட்டு டே டைம்ல வவ்வால்களுக்கு சரியான காரணம் இல்லாம அதுக எங்கேயுமே டிராவல் பண்ணாது அப்படின்பா. அதுகளை ஃபாலோ பண்ணணுங்கவும் அதுகளை நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. கீபா அப்ப உனக்கு புரியல தானே அப்படின்ட்டு வவ்வால்கள் இப்ப நம்மள கண்டுபிடிச்சிருச்சுட்டு நம்ம எதிரிகளோட மறைவிடத்துக்கு போகும். இதுகளை ஃபாலோ பண்ணா நம்ம எதிரி எங்க இருக்கா அவனோட மறைவிடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சும்ல அப்படின்பா. நல்ல பிளான் தான் அப்படின்பா நருட்டோ. கீபா நருட்டோவை முட்டாளும்பா. சுனின்கிறனால நீ மட்டும் என்ன ஸ்மார்ட் அப்படின்ட்டு இதை எடுத்துக்க அப்படின்னு தலைவன் கேஸ ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். என்ன கரும்புதான் தின்ன அப்படின்ட்டு கீபாவும் அக்கமாரும் துடிக்கும். கீபாவை நக்கல் பண்ணுவான் நருட்டோ. ஏரியில காட்டுவாங்க. காபுட்டோ இங்க வரப்பெல்லாம் என்னோட உணர்வே மோசமா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவான். கோஜோ அடுத்து என்னன்னு கேட்கவும் நம்ம ஒரு பரிசோதனை பண்ண போறோம் யுகிமாருவை வச்சு கூரனோட ஹெல்ப்போட அப்படின்ட்டு யுகிமாருவுக்கு அந்த ஹெல்மெட்டை கொடுப்பான். போடும் போதே தயங்கி தான் போடுவான். நிறைய மாத்திரையை கொட்டுவான். இவ்வளவு மெடிசனானு கூரன் தடுப்பா. ஒரோச்சிமாருவோட பிளான கெடுக்க பாக்குறேன்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ ஒரோச்சிமாரு கூரன் கிட்ட இந்த ஒரு மிஷனை உன்னால மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். இதுல சக்சஸ் ஆயிட்டினா என்னோட உடம்பா அடுத்து யாரு இருக்கலாங்கிற விஷயத்த திரும்ப யோசிச்சு பாப்பேன் அப்படின்னு இருப்பான். அதை திங்க் பண்ணி பாப்பா கூரன். காபுட்டோ போன தடவை கொடுத்த மாத்திரமா இது கிடையாது. உனக்கு எந்த ஒரு வழியையும் இது கொடுக்காது. இதை நீ எடுத்துக்காம வீட்டுக்கு திரும்ப போக முடியாது அப்படின்பா. யுகிமாரு கூரனை பார்க்கவும் முழுங்குன்பா. காபுட்டோ கூரன் கிட்ட உன்னோட வேலைன்னு சொல்ல வரும்போது என் முன்னாடி பாஸ் மாதிரி நடந்துக்காது அப்படின்ட்டு கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் எக்ஸாகனல் காலம் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. மொத்த இடமுமே அதிரும். 5 கிறிஸ்டலைன் பில்லர்ஸ் வரும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஆச்சரியத்துல இருப்பான் கோசு. யுகிமாருக்கு திடீர்னு வழி வரும். அவனோட சக்கரா அதிகப்படியா வெளியேறும். அது லைக் சிக்னல் மாதிரி இருக்கும். திடீர்னு ஏரிக்குள்ள இருந்து ஏதோ வர மாதிரி ஃபீல் இருக்கும். கோசு என்னது அப்படின்பா. கவனமா இரு அது வருது அப்படின்பா கூரன். எது அப்படின்னு சொல்லி கேட்பான். பரிசோதனை வெற்றி அடைஞ்சிருச்சு அது வரப்போகுது அப்படின்பா காபுட்டோ. கோசு எதுன்னு கேட்கவும் அது டெய்ல்டு பீஸ்ட் அப்படின்பா கூரன். கோசு ஷாக் ஆவான். காபுட்டோ சிரிப்பான். யுகிமாரு வழியில பயங்கரமா கத்துவான். இது 3 டெய்ல்டு பீஸ்டே தான் அப்படின்பா காபுட்டோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரேம்பேஜிங் டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஷீனோவோட உடம்ப சக்குரா ஸ்கேன் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அவனோட எலும்புகள்ல ஒரு மாதிரி இருக்கும். இது என்ன கேன்சர் செல்லான்ட்டு நடுக்குவா சக்குரா. சாரி ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு ஷீனோ அவன் உடம்புல இருக்க பேராசிட்டிக் இன்செக்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவான். சக்குரா கடுப்பாவா. வெளியே நருட்டோ கீபா சாய் நிப்பாங்க. என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்பா நருட்டோ. என்னதுன்னு தான் அப்படின்பா கீபா. சாய் என் வெயிட்ல ஒன்னும் மாற்றம் இல்ல அப்படின்பா. இது என்ன போட்டியாடான்னு கேட்பான் ஷீனோ. ஏன்டா துணி போட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்பானுங்க. துணி போட்டிருக்கதோ மற்றதோളം பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள எவ்வளவு இன்செக்ட்ஸ் இருக்குங்கிறதான் மேட்ரே அப்படின்ட்டு வெயிட் மிஷின்ல நிப்பான். இதுவும் நல்லா இருக்கே அப்படின்பா சாய். ஷீனோ பாத்தீங்கன்னா 56.6 kg இருப்பான். உனக்குலாம் இந்த வெயிட் மிஷினே தேவைப்படாதான்னு கத்துவான் நருட்டோ. இதோட இந்த எபிசோட் இது